மிகவும் வலுவுடையது காலமா, கர்மாவா, கடவுளா? இந்த மூணுல எது வலுவுடையது அப்படின்னு சொன்னா, இந்த கர்மாவும் காலமும் அறிவற்றது. அதனால அது ரெண்டுத்துக்கும் வலு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் தான் வலுவுடையவன். ஆன்மாவுக்கு இது ரெண்டும் தேவை. காலமும் தேவை, கர்மமும் தேவை. அப்ப ஆன்ம நலனுக்காக இந்த காலத்தையும் கர்மாவையும் கொடுத்து அந்த பலனை கொடுக்கறானே தவிர, சுபாவத்துல காலம் அவனோட வலுவுடையது அல்ல, கர்மா அவனோட வலுவுடையது அல்ல. இது ரெண்டத்தையும் அறிவித்தால் அறிகின்ற ஆன்மாவுக்காக மாத்திரம் அந்த ஆன்மா கேட்டுக்கொண்டதன் பேரில் அதுக்கு ஞானத்தை அவன் இயல்பா அதுவே புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிருக்கான். ஒவ்வொரு ஆன்மாவும் இயல்பாகவே தன்னைத்தானே அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உடையது. சிவத்தை தான் அறிய முடியாது, தன்னைத்தானே அறிந்து கொள்ள வல்லமை உடையது ஆன்மா. அந்த ஆன்மா தன்னைத்தானே அறிந்து கொள்ள வல்லமை பெறுவதற்கு உண்டான சூழலை அவன் உருவாக்கி இருக்கிறானே தவிர யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இவனுக்கு இதை செய்யுன்னு சொல்லலை. அதனால இறைவன் எப்பொழுதும் வலுவுடையவன். ஆன்மாக்களுக்கு அது போய் சேரணுங்கிறதுக்காக காலமும் கர்மாவும் இந்த ஆன்மாவை விட வலுவுடையதா இருக்கு. ஆன்மா இறைவனோடு சேர்ந்தால் இந்த காலமும் கர்மாவும் வலுவற்றதாய் போய்விடும். ஆன்மா இறைவனை விட்டு நீங்கினால் இந்த காலமும் கர்மாவும் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் வலுவுடையதான் மாறிடும். ஆனா சிவபெருமான் எல்லாத்தோட தாண்டிடும். அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த ஆன்மாவை பொறுத்து தான் காலமும் கர்மாவும். அப்ப காலம் கர்மா எப்போ வலுவுடையதாகும்? ஆன்மா சிவத்தை சேராத போது. காலம் கர்மா எப்போ தன்னுடைய வலுவை இழக்கும்? சிவத்தோட சேர்ந்துட்டா இந்த காலமும் ஒண்ணு பண்ணாது, இந்த கர்மாவும் ஒண்ணு பண்ணாது. ஆனா ஆன்மாவை பொறுத்து தான் சிவன் சாரும். சிவன் என் கூட சேர்ந்துரு அப்படின்னு எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டார். ஆன்மா தான் போய் சிவத்து கூட சேரும். தானாக அந்நியம் இன்மையில் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு வேற வழியே இல்லாம இந்த ஆன்மாக்கள் தான் அவனுடைய திருவடியை சுத்தி சுத்தி வரும். குழந்தை தான் தாயாரை போய் பிடிச்சிக்கும். தாயார் அன்பினால பிடிச்சுக்கிறா, ஆனா குழந்தை தேவையினால் பிடித்து கொள்ளுகிறது. ஆன்மாக்கள் இறைவனை தேவையின் பொருட்டு இருப்பதனால இறைவனை சாராத ஆன்மாக்களுக்கு காலமும் கர்மாவும் வலுவுடையது. இறைவனை சார்ந்த ஆன்மாக்களுக்கு காலமும் கர்மமும் வலுவற்றது.